ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது பர்ஃபெக்ட் ரேடியான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். மெட்டீரியல்ஸில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது வுட்டு, மெட்டல், ஸ்டோன் அந்த மாதிரிலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு மெட்டல்ஸ் பார்ப்போம். ஏன்னா மோஸ்ட்லி மெட்டல்ஸ் தான் வந்து நிறைய டீட்டெயில் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெட்டலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே மற்ற மெட்டீரியல்லாம் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக யூஸ் பண்ணிடலாம். ஸோ மெட்டல்ஸ் ஒர்க் பண்ணும் போது தான் நிறைய டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்க முடியும். ஸோ நான் மெட்டலில் வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து அட்வான்ஸ் மெட்டல்னு, இன்னொன்று வந்து பேசிக் மெட்டல்ஸ். ஃபஸ்ட் நம்ம பேசிக்ஸ் பார்ப்போம். அட்வான்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு மெட்டலை எப்படி ஒன்றா கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பேசிக் மெட்டலில் வந்து என்னெல்லாம் வரும்னா அலுமினியம், அப்புறம் குரோமு, கோல்டு, பிராஸ், இந்த மாதிரி கலர் டிண்ட் எப்படி கொடுக்கறது, ஒரு பிரஷ்டு ஃபீல் எப்படி கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்ப்போம். ஒரு சின்ன சீன் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றுமே இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் அப்புறம் HDRI இமேஜ், இது ரெண்டு தான் இருக்குது, வேறு சீனில் எதுவுமே இல்லை. ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட், பிளாக் பேக்ரவுண்டில் மெட்டல் ஒர்க் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா அதோட ஃபீலை ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம மெட்டல்லாம் வந்து ஒரு இன்டோரோ இல்லை அவுட்டோரோ யூஸ் பண்ணும் போது அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். ஒரு ஸ்டூடியோ செட்டப்பில் பண்ணுறதை விட இந்த மாதிரி என்விரான்மெண்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மெட்டல் ஃபீல் வந்து ஈஸியாக எடுக்க முடியும், அது சீக்கிரம் கற்றுக்க முடியும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு சீன் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது ஸ்டூடியோ லைட்லேயும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இது நீங்கள் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், அதுக்காக தான் சொன்னேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரோம் மெட்டல் பார்ப்போம். குரோம், சில்வர் எல்லாமே ஒரே கேட்டகரி தான் இருக்கும், எல்லாமே பாலிஷ்டு மெட்டல் தான். வீரே மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் எங்கேன்னு தெரியும். மெட்டீரியல் எடிட்டர் எங்கேருந்து எடுக்கணும்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மெட்டீரியல் எடிட்டர். இது எனக்கு எல்லாமே இப்போ வீரே மெட்டீரியல்ஸில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே இது வந்து ஸ்டாண்டர்டில் இருக்குன்னா இது எப்படி சேஞ்ச் பண்ணோன்னா கஸ்டமைஸில் கஸ்டம் யூஏ அண்ட் டிஃபால்ட் ஸ்விட்சஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து மேக்ஸ் வித் வீரே, நீங்கள் சப்போஸ் வீரே இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் ஆகிருக்கும், மேக்ஸ் வித் வீரேன்ட்டு, மேக்ஸ்.வீரேன்ட்டு. இதை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ண கேட்கும், நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, மேக்ஸை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே ஒரு வீரே மெட்டலில் கன்வெர்ட் ஆகிடும். நான் இதில் எல்லாமே செட்டிங்ஸ்லாம் முன்னாடி ப்ரீவியஸில் நம்ம செட்டிங்ஸ் பார்த்துருந்தோம்ல அதே செட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது நம்ம ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி விட்டாலும் அப்ளை ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் மெட்டீரியல் அப்ளை பண்ணமோ அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அசைன் மெட்டீரியல்னு இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு, இதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அசைன் ஆகிடும். எந்த மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இது இந்த மெட்டீரியல் அப்ளை ஆகணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அசைன் பண்ணுங்கள், உங்களுக்கு அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியலில் பேக்ரவுண்ட் வந்து கிரேவாக இருக்கும். சப்போஸ் நம்ம ரிஃப்ளெக்ஷன்லாம் கொடுத்துருக்கும் போது அது அந்த ஃபீல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னா இந்த நார்மலாக இதில் பார்க்க முடியாது. உங்களுக்கு அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும், அந்த மெட்டீரியல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ஸோ இதில் வந்து செக்கர் இல்லாமல் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு இமேஜ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இதில் வைக்க முடியும். ஆப்ஷன்ஸில் இன்னொரு ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதில் கஸ்டம் பேக்ரவுண்டுன்னு இருக்கும். நான் ஆல்ரெடி இமேஜஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருந்திருக்கேன், அது ஒரு இமேஜ் தான் இங்கே காட்டுது. அப்படி இல்லைனா உங்களுக்கு நன்னன் காட்டும். கஸ்டம் பேக்ரவுண்டுன்றதை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் வந்துடும். எனக்கு இப்போ இந்த இமேஜ் தேவையில்லை, நான் அதனால் டிசேபிள் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த மெட்டீரியல் ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு இத்தனை மெட்டீரியல் தெரியாமல் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 6 தான் தெரியும், இது எப்படி இது நிறைய கவுண்ட் ஆக்குறதுனா கவுண்ட் ஒன்றும் இல்லை, இது ஆல்ரெடி கவுண்ட் இருக்கும், பெருசாக இருக்கும்.
அது எப்படி ஸ்மால் சைஸாக மாறுதுன்னா, நீங்கள் இந்த டேப்லெட்டில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் ஆல்ஃபபெட்டில் எக்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கவுண்ட் சின்னதாகும். திருப்பி அதை ரிப்பீட்டடாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது சைக்கிளாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 3 வாட்டி வரும். பெரிய சைஸு, பிக்கு, மீடியம், ஸ்மாலு. ஸோ இப்போ நான் ஸ்மாலில் வச்சுருக்கேன். எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ்லேயே இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்லேயே எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்லாட்டோட இது எல்லாமே உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெட்டீரியலில் ஒரு மெட்டீரியல் ஸ்லாட்டில் இவ்வளோ தான் இருக்குது. பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது. சப்போஸ் உங்களுக்கு இல்லை இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் எதாவது கேளுங்க. அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். நான் இதில் ஸ்லேட் மோட் யூஸ் பண்ணல. காம்பேக்ட் மோடு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்லேட் மோடும் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நோட் மூலயமா கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே உங்களுக்கு சைட்லேயும் இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வரும். அதனால் பெரிய வித்தியாசம் இருக்காது. எனக்கு ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கிறதுனால நான் காம்பேக்ட் மோடே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை விட அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ மெட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மெட்டலுக்கு வந்து பேஸ் கலர், ரிஃப்ளெக்ஷன் இது 2 தான் இம்பார்ட்டன்ட். பேஸ் அந்த மெட்டலோட கலரை டிஃப்யூஸில் கொடுக்கணும். அது ரிஃப்ளெக்ட் ஆகிற கலரை ரிஃப்ளெக்ஷனில் அந்த கலராக கொடுக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு சில்வர், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க எந்த மெட்டல் எடுத்தாலும் சில்வரு, அலுமினியம், பிரஷ்டு மெட்டல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில்வர் கேட்டகரியில் தான் வரும். ஸோ இது பிரஷ்டு மெட்டல். அதுக்கப்புறம் குரோம், சில்வர் எல்லாமே ஒரே கேட்டகரி தான் வரும். இந்த சில்வர் கேட்டகரியில் எந்த மெட்டல்லாம் வருதோ, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்ன காம்பினேஷனில் எந்த மெட்டல்லாம் வருதோ அதோட பேஸ் கலர் எல்லாமே வந்து டார்க்காக தான் இருக்கும். அதாவது பிளாக் கலரில் இருக்கும். எல்லா மெட்டலோட பேஸ் கலர் வந்து பிளாக் தான். இந்த பிளாக் கலரை வந்து சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பாலிஷாக இருக்குன்னா, இந்த மெட்டல் வந்து ரொம்ப பாலிஷாக இருக்குன்னா உங்களோட டிஃப்யூஸோட கலர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அதாவது பிளாக்காக இருக்கணும். சப்போஸ் இது வந்து ஒரு மேட் ஃபினிஷாக வருது, இதோட டல்லாக இருக்க போகுது அப்படின்னா உங்களோட டிஃப்யூஸ் கலர் வந்து கொஞ்சம் பிரைட்டன் ஆகும். ரொம்ப பிரைட்டாக கூட கொஞ்சம் பிரைட்டன் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு அலுமினியம் மெட்டல் இருக்குது. இந்த மெட்டலோட பேஸ் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே டோனில் இருக்குது. ஸோ இந்த மெட்டலோட இது வந்து கொஞ்சம் கிரேவாக இருக்குது. அந்த மாதிரி ஷைனஸ், அதாவது அந்த ரிஃப்ளெக்ஷன் இது கம்மியாக உங்களோட அதோட டிஃப்யூஸோட பிரைட்னஸ் ஏறும். அது உங்கள் மைண்டில் டிஃபால்ட்டாக ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான்ட்டு. ஸோ இப்போ இந்த கலர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இதோட ரிஃப்ளெக்ஷன் ஆகட்டும், இதோட ஷைனஸ் ஆகட்டும் எல்லாமே ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த மெட்டல் எப்படி பண்ணுறது பார்ப்போம். நான் டிஃப்யூஸ் கலர் நல்லா பிளாக்காக கொடுத்துக்கிறேன். 2 இல்லைனா 3 அந்த இதில் கொடுத்துக்கோங்க. இதோட டிஃப்யூஸ் கலர் இப்போ பிளாக்கு. மெட்டீரியல் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃப்யூஸ் கலர் இப்போ வந்து ஃபுல் பிளாக்காக கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்தது ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் மிரர் மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த என்விரான்மெண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக 2 ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. அதாவது மிரர் மாதிரி இருக்குது. ஸோ நானும் அதே மாதிரி ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபுல்னா 250 ஃபுல் கலர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 255. ஸோ நம்ம அதோட கம்மியாக கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னா ஒரு 240லேருந்து 230 அந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுத்துக்காங்க. நான் 230 கொடுக்குறேன். ஸோ ஒரு என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரியும் அந்த ரிஃப்ளெக்ஷன் கலரும் மாறும். ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷனும் கொடுத்தாச்சு. இப்போ பேஸ் கலர் வந்து பிளாக்காக ரெண்டர் ஆகுது. ரிஃப்ளெக்ஷனும் இதில் கிறிஸ்பாக வருது. ஆனால் மெட்டல் ஃபீல் இல்லை. ஏன் மெட்டல் ஃபீல் இல்லைன்னா இப்போ வந்து வீரேல வந்து 2.5க்கு அப்புறமா இருக்கிற வெர்ஷனில் எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன் டிசேபிள் பண்ணி இது டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கும். சப்போஸ் இதை டிசேபிள் பண்ணி விட்டு ரெண்டர் பண்ணி பாருங்கள். ஸோ மெட்டல் லுக்கு வரும். ஸோ ஃபுல் மெட்டல் லுக் வந்திருக்கு. ஆனால் இந்த ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன்றது என்னன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இப்போ நான் கொடுத்துருக்க இந்த மெட்டீரியல் வந்து ஃபுல் ரிஃப்ளெக்ஷனில் கொடுத்துருக்கேன். மிரருக்கும் ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் தான் வரும்.
இந்த குரோம் மெட்டலுக்கும் ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் தான் வரும். பட் மெட்டலுக்கும் மிரருக்கும் டிஃபரன்ஸ் நெறைய இருக்கு. மிரர் வந்து ஃப்ளாட்டா இருக்கும். அது எந்த ஷேப்ல இருந்தாலும் ஒரே மாரி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். எல்லா இடத்துலயுமே வந்து ஒரே மாரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா மெட்டலோட ஷேப்ப பொறுத்து, அங்க இருக்க என்விரான்மென்ட்ட பொறுத்து அதோட ரிஃப்ளெக்ஷனோட டோனே மாறும். சப்போஸ் அது ஸ்பியரா இருக்குன்னா, அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா, எட்ஜஸ்ல வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். சென்டர் பாயிண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் டல்லா இருக்க மாரி ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஆனா, அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்காது. கொஞ்சம் டல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி ஃபீல்லாம் வந்து ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன்ல மட்டும் தான் அந்த மாரி நம்மளால குடுக்க முடியும். ஸோ அதனால ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன் வேணும். ஸோ ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன்னா ஃபர்ஸ்ட்டு என்னன்றத பார்ப்போம். இது பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, ஒரு மெட்டல் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். மெட்டலுக்கு மட்டும் இல்ல, பாலிஷ்டு மெட்டீரியல் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். நீங்க நார்மல் ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்துக்குமே இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த ஐஓஆர். இது 2 தான் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட். இது 2 மட்டும் நம்ம என்னன்றத பார்த்துருவோம். ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்றத நான் போட்டு காட்டுறேன். ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன் அப்டின்னா என்னன்னா, இப்ப இந்த இடத்துல இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்ல இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் ஆன ஒரு மெட்டீரியல் கீழ ஒரு மார்பிள் ஸ்டோனே இருக்குன்னு இமேஜ் பண்ணிக்கோங்க. அந்த மார்பிள நம்ம பார்க்கும்போது, நீங்க இந்த இடத்துலருந்து இந்த மார்பிள இங்க பார்க்குறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். இந்த 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 ஃப்ளோர் ஃபுல்லா ஒரே மெட்டல் ஒரே ஆப்ஜெக்ட் தான். ஒரே மார்பிள் தான். ஆனா, நீங்க இங்கேருந்து பார்க்கும்போது, இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். அந்த ஸ்டோன் என்ன கலரோ, அதாவது டிஃப்யூஸ் கலர் என்னவோ, அதாவது ஸ்டோனோட கலர் அது எல்லோவா இருக்கலாம், பிளாக்கா இருக்கலாம், ஒயிட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதோட கலர் வந்து உங்களுக்கு நெறைய தெரியும். அதுவே நீங்க வந்து கொஞ்சம் லாங்கரா அதே ஸ்டோன வந்து இந்த ஆங்கிள்ல வைடரா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தா, அந்த ஆப்ஜெக்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஸ்ட்ராங்கா தெரியும். அதுதான் ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷனோட வேல. இந்த இடத்துல வந்து டிஃப்யூஸ் கலர் தெரியாது. மிரர் மாரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க. அதே தான் சொல்றாங்க. இந்த ஃப்ளாட்டா இருக்க ஆப்ஜெக்ட்ல கிட்ட பார்த்தீங்கன்னா, வீக்கர் ரிஃப்ளெக்ஷன். லாங்கா பார்க்கும்போது ஸ்ட்ராங் ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? அதுவே ஒரு ஸ்பியர் ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது, இந்த டாப் எட்ஜஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். சென்டர் பாயிண்ட்லேருந்து வீக்கர் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இது வந்து வீக்கர் ரிஃப்ளெக்ஷனா ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஆனா அது வந்து ஒரு பிளாக் ஃபேட் ஆயிருக்கும். பிரைட்டா இருக்காது. கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியா இருக்க மாரி ஃபீல் ஆகும். ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இல்லாம இருக்காது. ஆனா கொஞ்சம் டல்லா இருக்கும். அததான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இமேஜ்ல பாருங்க. இந்த தண்ணி இருக்க இமேஜ் பார்த்துக்கங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது, இதே தண்ணி தான் இந்த இடத்துலயும் இருக்கு. இங்க வந்து இந்த பாறை தெரியுது. உள்ள இருக்க கல்லுங்க தெரியுது. ரிஃப்ளெக்ஷன் கம்மியா இருக்கு. இங்க பார்க்க இந்த மலை என்ன இருக்கோ, அதாவது இந்த மரம்லாம் இங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயி தெரியுது. மிரர் மாரி தெரியுது. இந்த இடத்துல அந்த கல்லு தெரியல. ஸோ, அதுதான் இங்க வந்து ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன்னு ஒர்க் ஆகுது. இங்க நம்ம கிட்ட பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷன் வீக்காவும், லாங்கர்ல பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கராவும் இருக்கும். ஓகேங்களா? எல்லாம் நீங்க இதுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ்லாம் எடுத்து பாருங்க. எல்லாத்துலயுமே அதே தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதே தான் வந்து கிளாஸ் மெட்டீரியலுக்கும் ஒர்க் ஆகும். ஸோ, கிளாஸ் மெட்டீரியலுக்கும் இதே தான். கிளாஸ்ல இங்க பார்க்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி நெறைய தெரியும். அங்க லாங்ல பார்க்கும்போது டிரான்ஸ்பரன்சி கம்மியாயி, உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஐட்டம் தெரியும். இதுதான் வந்து ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷனோட வேல. இது வந்து 3ds V-Rayல வந்து நெக்ஸ்ட்ல வந்து கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து, இது வந்து பிசிக்கல் பேஸ்டா ஒர்க் ஆகுது. அதாவது ரியல் லைஃப்ல ஒரு மெட்டல் ஒரு பிளேஸ்ல இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுமோ, அதே மாரி V-Rayல கொண்டு வந்திருக்காங்க. V-Rayல வந்து 3.5 விட நெக்ஸ்ட்ல வந்து இந்த மெட்டல்னஸ்ன்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருப்பாங்க. 3.5க்கும் நெக்ஸ்ட்டுக்கும் இந்த மெட்டல்னஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ரஃப்னஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ரஃப்னஸ் இங்க இருக்காது. அதுக்கு பதிலா வெறும் கிளாஸினஸ் தான் இருக்கும். இல்ல இதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரஃப்னஸும் இருந்திருக்கும். இந்த மெட்டல்னஸ் எதுக்குன்னா, இப்போ ரீசென்ட்டா வர சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து விஆர் யூஸ் பண்றாங்க. ஸோ பிபிஆர் மெட்டீரியல்ஸ் நெறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால V-Rayவும் பிபிஆர் மெட்டீரியல்ஸ கொண்டு வந்திருக்கு. அதுக்காக யூஸ் பண்றது தான். நம்ம இத பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த மெட்டல்னஸ் எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு. ஆனா இது வந்து ஒரு ரியல் லைஃப்க்கு யூஸ் பண்ண முடியாது. கேம் சைடுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ப வந்து இன்டீரியர் அந்த கேட்டகரியில ஒர்க் பண்றதுனால இது தேவையில்ல.
சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து லாங்கா தான் தெரியுது. அந்த மாரி டைம்ல இத யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டரிங் ஃபாஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி ஸ்டூடியோ ரெண்டர் இந்த மாரி ஒரு ப்ராடக்ட்ட வந்து நான் புரமோட் பண்ண போறேன், ஆடுக்காக குடுக்க போறேன். அந்த மாரி டைம்ல வந்து நம்ப ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன் வச்சு வொர்க் பண்ணுவோம். ஸோ, இப்ப நான் இது வந்து ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன் எனேபிள் பண்ணிட்டேன். ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃப்யூஸ் கலர் தான் மேக்ஸிமம் தெரியுது. இந்த மெட்டல் வந்து ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன் குடுத்ததுக்கப்புறம் ஐஓஆர ஆன் பண்ணணும். ஐஓஆர் தான் ஃப்ராக்ஷனல் ஐஓஆர் தான் வந்து இந்த மெட்டலுக்கு எவ்வளோ லைட்ட வந்து அப்சார்ப் பண்ணணும். ஏன்னா, இது வந்து எவ்வளோ லைட்ட ரிசீவ் பண்றது தான் கணக்கு. இப்ப இது வந்து லைட்ட ரிசீவ் பண்ணாதனால தான் நமக்கு டிஃப்யூஸ் கலர் வந்து நெறைய தெரியுது. சப்போஸ் நம்ம ஒரு இருட்டு ரூம்ல போயிட்டு நீங்க இந்த மெட்டல பார்த்தீங்கன்னா, இது கருப்பா தான் தெரியும். இதே நம்ம வெளிச்சத்தில வச்சு பார்த்தோம்னா, அதில ரிஃப்ளெக்ட்லாம் பட்டு நமக்கு தெரியும். ஸோ, இது வந்து லைட் எவ்வளோ ரிசீவ் பண்றது அப்படின்றத நம்ம ஐஓஆர்ல குடுக்கணும். இந்த குரோமுக்கு வந்து 100 குடுக்கலாம். பட் மெட்டலுக்கு வந்து ஒரு 30லேருந்து 50க்குள்ளேயே குடுத்து பாலிஷ்டு மெட்டலுக்கு ஒரு 50, 45 அந்த ரேஞ்ச் குடுத்தாலே போதும். 100ம் குடுக்கலாம். 100க்கும் 45க்கும் ஒண்ணும் பெருசா வித்தியாசம் வராது. 1 டோன், 2 டோன். கலர் டோன்ல 2 டோன் அந்த மாரி தான் டிஃபரன்ஸ் வரும். நான் இதுக்கு 50 குடுத்து காட்டுறேன். எப்படி வருது பாருங்க. ஸோ, லாஸ்ட்ல நம்ப வந்து ரெண்டர் போடும்போது, அ வெறும் ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன் இல்லாம ரெண்டர் போட்டேன். இப்போ ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன் வச்சு ஐஓஆர் வேல்யூ குடுத்தும் ரெண்டர் பண்றேன். இது வந்து ஒரு மெட்டல் லுக் அதாவது பாலிஷ்டு மெட்டலா இருக்கு. இந்த மாரி வொர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷனா என்ன புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வொர்க் பண்றது ஈஸியா இருக்கும். நான் ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன் இல்லாம ரெண்டர் போட்டு காட்டுறேன். இந்த அதே ரிஃப்ளெக்ஷன் வச்சு தான். 2மே சேமா தான் இருக்கும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்லா க்ளோஸரா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ஒரு ஃப்ளாட்டா இருக்கும். அந்த டோன் கிடைக்காது உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு ஃப்ளாட் லுக் கிடைச்சிருக்கும். இந்த இடம் ஹைலைட், இந்த இடமும் ஒரே மாரி ஹைலைட்டா இருக்கும். அந்த டார்க்னஸ் அந்த மாரிலாம் ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஷேப்க்கு ஏத்த மாரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ரியல் லைஃப்ல எப்படி நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வருதோ, அதே டோன் தான் இதுலயும் வரும். அதுக்காக தான் இந்த ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன் வச்சு வொர்க் பண்றோம். இத வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எந்த மெட்டீரியல் வொர்க் பண்ணாலும், அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஸோ, இதுதான் அந்த ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷனோட வேல. ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஃப்ராக்ஷனல் ஐஓஆர்ன்றது ஃப ரிஃப்ளெக்ஷனுக்கும் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பரன்சிக்கும் அதாவது ரிஃப்ராக்ஷனுக்கு வந்து ஐஓஆர் ஸ்டார்ட்டிங்ல இருந்தது. 3.5ல இதுலயும் கொண்டு வந்தாங்க. நெறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இத. ஸோ, நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணா மட்டும் தான் அது ரியல் டோன் இருக்கும். இந்த மெட்டல் வந்து லைட்ட நீங்க கம்மியா ரிசீவ் பண்ணணும். லைட் வந்து ரிசீவ் பண்றது கம்மியாக்கணும்னா, நீங்க அத வேல்யூஸ் கம்மி பண்ணாலே போதும். உங்களுக்கு மெட்டீரியல் 50 குடுக்கும்போது பாருங்க, இந்த ஸ்லாட்ல. இது நல்லா பிரைட்டா இருக்கு. நான் 10 குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கம்மியாகும். லைட் ரிசீவ் பண்றது கம்மியாகுது. அதனால மெட்டல் ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆகும். அவ்வளோதான் இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ, நம்ம 100 குடுக்கும்போது நல்லா மிரர் மாரி வரும். ஸோ, 10, 20 அந்த மாரி குடுக்கும்போது கொஞ்சம் டார்க் கலந்து அதான் மெட்டல் வந்து கொஞ்சம் லைட்ட வந்து ரிசீவ் பண்றது கம்மியாகும். அந்த ஃபீல தான் இதுல வந்து தனித்தனியா நம்மளால வொர்க் பண்ணி குடுக்க முடியும். ஸோ, நான் இது வந்து ஒரு 30 இல்லன்னா 25 அந்த மாரி குடுத்துக்கிறேன். இப்ப 30 குடுக்குறேன். நமக்கு 30 குடுத்தா கரெக்ட்டா இருக்கும். நீங்க மிரர் மாரி போறீங்கன்னா, அந்த இடத்துல 100 குடுத்தீங்கன்னா, அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அது வேணாம் நமக்கு இதுவே கரெக்ட்டா இருக்கும். ஒரு 30 அந்த மாரி குடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாலாம் குடுக்க வேணாம். நெறைய இங்கிலீஷோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்க, அவங்க பண்ண ட்யூட்டோரியல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐஓஆர் வேல்யூ வந்து ஹை லெவல்ல யூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு தேவையில்ல. மெட்டலுக்குன்னு ஒரு ஐஓஆர் லெவல் இருக்கும். அது 50லேருந்து ஒரு 30 ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். நீங்க இந்த ஐஓஆர் வேல்யூலாம் ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து ரிஃப்ராக்ஷனோட அதாவது டிரான்ஸ்பரன்சி ஐட்டம் தான் கிடைக்கும். இது நீங்க வந்து ரிஃப்ளெக்ஷனுக்குன்னு போட்டு தேடுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேல்யூஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மெட்டலுக்கு எப்படி வருதுன்ட்டு. இப்ப இது வந்து பேஸ் மெட்டலு. ஆனா இந்த மெட்டல் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ப்பா இருக்கும். ஆனா அதில வந்து சின்ன ஹைலைட் இருக்கும். சின்னதா ஒரு பிளர்னஸ்லாம் இருக்கும். அதுதான் இந்த கிளாஸினஸ். இந்த கிளாஸினஸ்ன்றது என்னன்னா, இது வந்து ஒரு மெட்டல வந்து பஃபிங்லாம் பண்ணுவாங்கல்ல. அதாவது அந்த வந்து பாலிஷ் ஆக்குவாங்கல்ல. அதான் பஃபிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த பஃபிங்கோட வேல்யூவ குடுக்குறது தான் இந்த கிளாஸினஸ். சப்போஸ் நான் பஃபிங் கம்மியா பண்றேன் அப்படின்னா,
இத நான் 0.6 குடுத்தேன்னா, அது பிளர்ரா இருக்கும். நல்லா பஃப் பண்றேன், அதாவது நல்லா பாலிஷ் ஆகுறேன்னா, அது 1 குடுத்தா நல்ல பாலிஷ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த மெட்டலும் வந்து ஃபுல் பாலிஷ்டா இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 9.5 யாவது வைங்க. அப்பதான் உங்களுக்கு அதுல ஒரு ஹைலைட் கிடைக்கும். இந்த சர்க்கிள் சின்ன பால் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹைலைட்டு. இதுல பார்ப்போம். இது வந்து ஏதாவது ஒரு லைட் இருக்கும்போது உங்களால கிளியரா பார்க்க முடியும். இந்த இடத்துலயும் நமக்கு என்விரான்மென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியரா அது தெரியல. ஆனா, நமக்கு தெரியாமலே இதுல அந்த க்ளோனஸ், அந்த ஹைலைட்லாம் வரும். நீங்க இன்டோர்ல வொர்க் பண்ணும்போது அந்த ஆர்டிஃபிஷியல் லைட் வச்சிருக்கும்போது அது நல்லாவே ஃபீல் ஆகும். அந்த கிளாஸினஸோட ஃபீலு. இப்ப இந்த கிளாஸினஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளாஸினஸ் வைக்கும்போது இதுல மைக்ரோ ஃபேக்ட் ஜிஆர்டி இதுவும் பிசிக்கல் பேஸ்டா அந்த மெட்டலோட க்ளோவ கண்ட்ரோல் பண்றது தான். அ ப்ரீவியஸ் வெர்ஷன்ல வந்து இந்த பாங் பிளிங் வேட்லாம் இருக்கும். இது வந்து இந்த ஹைலைட்ட வந்து சேஞ்ச் பண்றது தான். சப்போஸ் இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் ஆப்ஜெக்ட்னா வேட் வச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிளர் ஆயிடும். ஹைலைட்டும் பெருசாகும். ஆனா, இப்ப இந்த 3மே தேவை கிடையாது. ஏன்னா, நம்ம பிசிக்கல் பேஸ்டா வொர்க் பண்றதுனால மைக்ரோ ஃபேக்ட்டே வச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம ஜிடிஆரோட ஃபால் ஆஃப் ரேஞ்சுல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இத வந்து நீங்க கம்மி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, அந்த க்ளோ அந்த இந்த ஷைன்னஸ்லேருந்து ஒரு க்ளோ கிடைக்கும். இது இத டிக்ரீஸ் பண்ண நாய்ஸ் அதிகமாகும். இது 2 தான் பீக்கா வச்சிருப்பாங்க. 2 தான் வந்து கரெக்ட்டான வேல்யூ. ஸோ 1.8 வச்சீங்கன்னா, இதுலேருந்து ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். உங்களுக்கு அது நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். 2ல அந்த சர்க்கிள்ல பாருங்க. 2 இருக்கும்போது அந்த ஹைலைட் வந்து சின்னதா இருக்கு. நான் 1.8ஆ மாத்தும்போது அந்த ஹைலைட் பெருசாகுது. ஆனா ஷைனஸ் எதுவுமே ஆகல. இந்த மாரி ஒரு சின்ன சின்ன க்ளோனஸ் அந்த மாரிலாம் மெட்டலுக்கு குடுக்கும்போது இது 1.8 வச்சுக்கங்க. ஆனா கொஞ்சம் நாய்ஸ் இன்கிரீஸ் ஆகும். சப்டிவிஷன் வந்து இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, அந்த நாய்ஸும் கண்ட்ரோல் ஆயிடும். இது வந்து இன்டோர்ல மெட்டலுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். அதாவது பிரைட்னஸ் கம்மியா இருக்க ஏரியால. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக இத நல்லா நான் 1.4 அந்த மாரி வச்சு காட்டுறேன். என்ன ஆகுது பாருங்க. ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகும் அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கனாலே ஒரு ஃபேட் எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. ஒரு நாய்ஸும் கிரியேட் ஆயிருக்கும். அதாவது இது வந்து ஷைனஸ் போகல. இந்த ஹைலைட் வந்து ஒரு பிளர் ஆகி ஹைலைட்லேருந்து ஒரு க்ளோனஸ் குடுக்குது. ஸோ ஃபேக்கா இல்லாம நம்ம பிசிக்கலா குடுக்குறோம் அவ்வளோதான். இத நான் ஒரு 1.8 வச்சிருக்கேன். அது கரெக்ட்டா இருக்கும். இல்ல 2 வச்சு வொர்க் பண்றீங்க. உங்களுக்கு நாய்ஸ் தேவையில்லன்னா அத 2வே வச்சுக்கோங்க. இது ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் காட்டப் போறதில்ல. நீங்க 1.8 வச்சாலும் ஓகே தான். ப்ராப்ளம் இல்ல. ஸோ இதுதான் வந்து பேஸ் மெட்டல் இதுதான். இதுலேருந்து தான் நம்ம வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகப்போறோம். இது இந்த வரைக்கும் உங்களுக்கு புரியலன்னா, இந்த வீடியோவ திருப்பி கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இந்த ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன், ஐஓஆர் இது 2 கான்செப்ட்ட புரிஞ்சுக்கோங்க. இது 2 புரிஞ்சாலே உங்களுக்கு மத்த மெட்டீரியல்லாம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். இந்த ஃப்ராக்ஷனல் ஆன் பேக் சைடு, ரிஃப்ளெக்ட் ஆன் பேக் சைடு, டிம் டிஸ்டன்ஸ் இது 2மே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த டிம் டிஸ்டன்ஸ் மட்டும் அ பெரிய ஹால் பண்றீங்க. அந்த மாரி டைம்ல வந்து கீழ மார்பிள் ஃப்ளோர் ஏதாவது ரிஃப்ளெக்டிவா போட்டிருப்போம். அந்த டைம்ல தான் இந்த டிம் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது அந்த மாரி ஏதாவது வொர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் மெட்டலோட நாய்ஸ கண்ட்ரோல் பண்றது சப்டிவிஷன். இந்த சப்டிவிஷன் எந்த டைம்ல யூஸ் பண்ணணும்னா, சப்போஸ் இப்ப நீங்க பாலிஷா இந்த மெட்டல் பண்ணியிருக்கீங்கன்னா, சப்டிவிஷன் 8 இருந்தாலே போதும். சப்போஸ் நான் இத வந்து ஒரு பிளர் பண்ண போறேன். நல்லா மேட் ஃபினிஷ் ஆக்க போறேன் அப்டின்னா, கிளாஸினஸ நான் பிளர் பண்றேன். வேற எதையுமே பிளர் பண்ணல. கிளாஸினஸ மட்டும் பிளர் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். இந்த நாய்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம சப்டிவிஷனே யூஸ் பண்ணணும். ஸோ, இப்ப நான் ஒரு ரெண்டர் போட்டு காட்டுறேன். ஸோ, இதுல சின்ன சின்னதா நாய்ஸ் நமக்கு நல்லா கிளியரா விசிபிளா தெரியுது. எப்பவுமே ஒரு ரெண்டர் போடும்போது அது வந்து கிளியரா இருந்தா தான் அது பார்க்க நல்லாருக்கும். நம்ம என்னதான்